கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. தேவநாமம் மகிமைப்படும்படியாக இன்றைய செய்தியின் தலைப்பாக காணப்படுகிறது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையும் இரண்டாம் வருகையும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையும் இரண்டாம் வருகையும். அதற்கு ஆதாரமாக இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்ற செய்தியிலிருந்து நாம் செய்தியினுடைய பாகத்தை எடுத்து வைத்திருக்கிறோம். ஆகையால் இன்றைய செய்தியானது இன்றோடு நிறைவு செய்ய முடியாது, தொடர்ச்சியாகலாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை, அதன் பிற்பாடு இரண்டாம் வருகை. இதை குறித்து அநேகர் ஊழியர்கள் தெளிவில்லாதவர்களாக இருக்கிறார்கள், விசுவாசிகள் தெளிவில்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தீர்க்கதரிசி செய்தியிலிருந்து ஆதாரத்தோடு நாம் அதை கேட்போகிறோம். ஆகையால் 3 பாகங்களை இப்பொழுது வாசிப்பதற்காக உங்களை அழைக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். அடுத்து லூக்கா 4:17 முதல் 21 வாசிப்பதற்கு அடுத்து யாராவது ஆயத்தமாயிருங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். அடுத்த வசனங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வசனங்கள். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்திலுள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். அடுத்து அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்களை வாசிக்கும். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். ஆமேன். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையும் அவருடைய இரண்டாம் வருகையும். அதன் தலைப்பாக முதலாவது வருகையினுடைய காரியங்களை குறித்து தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டவது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து அவருடைய வார்த்தை கடந்து செல்லுகிறோம். ஆண்டவராக இயேசு பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்தில் வந்தார். ஆமேன். அதை குறித்த நான் ஒரு பாடலை நான் பாட விரும்புகிறேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாரே, இம்மானுவேலனாய் நம்மோடு இருக்க பிறந்தாரே.
பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாரே. இம்மானுவேலனாய் நம்மோடு இருக்க பிறந்தாரே. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாரே. இம்மானுவேலனாய் நம்மோடு இருக்க பிறந்தாரே. பரந்தாமா நிரந்தரா பரிசுத்த பரம்பொருளே, வார்த்தையே வடிவாகி வாழ்வினில் ஒளியாகி, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாரே. இம்மானுவேலனாய் நம்மோடு இருக்க பிறந்தாரே. பாதைக்கு வெளிச்சமாயானே, என் வாதைக்கு வைத்தியரானீர். பாதைக்கு வெளிச்சமாயானீர், என் வாதைக்கு வைத்தியரானீர். வாழ்வுக்கு தந்தையுமானி, என்னை வளர்த்திட தாயுமானி. வாழ்வுக்கு தந்தையுமானி, என்னை வளர்த்திட தாயுமானி. பரந்தாமா நிரந்தரா பரிசுத்த பரம்பொருளே, வார்த்தையே வடிவாகி வாழ்வினில் ஒளியாகி, அல்லை கடல் துன்பங்கள் வந்தும் அதில் நடந்திட அமைதியும் தந்தீர். அல்லை கடல் துன்பங்கள் வந்தும் அதில் நடந்திட அமைதியும் தந்தீர். ஆறுதல் இன்றி நான் அலைந்தேன், ஆண்டவரே உம்மை நான் அடைந்தேன். ஆறுதல் இன்றி நான் அலைந்தேன், ஆண்டவரே உம்மில் நான் அடைந்தேன். பரந்தாமா நிரந்தரா பரிசுத்த பரம்பொருளே, வார்த்தையே வடிவாகி வாழ்வினில் ஒளியாகி, என் ஜீவன் என்னை விட்டு போகும் நாளில் உம்முடன் ஐக்கியம் சேரும். என் ஜீவன் என்னை விட்டு போகும் நாளில் உம்முடன் ஐக்கியம் தேடும். என் ஆத்மமானவளை பார்த்தேன், என்றென்றும் உம்மில் வாழ்வேன். என் ஆத்மமானவளை பார்த்தேன், என்றென்றும் உம்முடன் வாழ்வேன். பரந்தாமா நிரந்தரா பரிசுத்த பரம்பொருளே, வார்த்தையே வடிவாகி வாழ்வினில் ஒளியாகி, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாரே. இம்மையனுவேலனாய் நம்மோடு இருக்க பிறந்தாரே. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாரே. இம்மானுவேலனாய் நம்மோடு இருக்க பிறந்தாரே.
அன்பும் கிருபையும் இறக்க நேர்ந்த பரலோகம் நல்ல பிதாவே, எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவையும் நன்றியோடு துதிக்கிறப்பா. கர்த்தாவே, இந்த அருமையான வீட்டில் காலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் வந்து உம்மை துதித்து பாடி ஆராதித்து மகிமைப்படுத்த கிருபை செய்தீர். சாட்சி சொன்ன தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வசனங்கள் சொன்ன சிறு குழந்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என் தேவன் மகத்தான காரியங்களை செய்து பரிசுத்த ஆவியார் இந்த சிறு சபையின் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் இந்த சபையாரை பரிசுத்தப்படுத்தும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் உம்முடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படி முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்க. எங்கள் மாம்ச கிரியைகள், வைராக்கியங்கள், பிடிவாதங்கள், பொறாமைகள், பகைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி ஆண்டவரே பரிசுத்த ஆவியினுடைய தெய்வீக அன்பினால் நிரப்பி உம்மை போல வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த சபை எப்படியாக ஆண்டவரே ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு பரிபூரணம் அடைய கிருபை செய்யுங்க. இப்பொழுது வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை தேவன் ஆசீர்வதிப்பீராக. இந்த வேத பகுதிகளை வாசித்த அருமையான சகோதரர் ஆண்டவரே, அருமையான சகோதரியை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு வார்த்தையை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகையும் அவரது இரண்டாம் வருகையும் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாங்கள் ஆண்டவரை கேட்க போகிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் ஐயா. அடியனுடைய நாவுகளை அபிஷேகத்தை நீர் பயன்படுத்துவீராக. அதை கேட்க போகிற உம்முடைய பிள்ளைகளுடைய செவிகளும் இருதயமும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு அதை கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எறியத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள், தசம்பாங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்களாமற் போக மட்டும் உம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். சகல துதி கனமகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா. நம்முடைய செய்திக்கு தலைப்பாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையும் இரண்டாம் வருகை. நாம் அதைத்தான் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நாம் முதலாவது வாசித்தோம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். இப்பொழுது இரண்டு காரியங்களை எங்கே வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகை, இரண்டாம் வருகை. அநேகர் இதை குழப்பி கொண்டிருக்கிறார்கள். அநேகர் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் தீர்க்கதரிசியோ பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே மிக தெளிவாக நமக்கு பிரசங்கித்திருக்கிறார். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, இந்த தலைப்புக்காக இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்ற செய்தியிலிருந்து இப்பொழுது நாம் காரியங்களை தியானிக்க போகிறோம். அங்கு இயேசு தாம் வளர்ந்த அந்த ஊரில் இருக்கிற ஆலயத்துக்கு சென்றார். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்து தம்முடைய வசனத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து, ஓய்வு நாள் எதுங்க? ஓய்வு நாள் எது? சனிக்கிழமை. யாரோ ஞாயிற்றுக்கிழமை சொன்ன மருந்து, சனிக்கிழமை. ஓய்வு நாள் சனிக்கிழமை தான். ஆனால் நாம ஏன் ஞாயிற்றுக்கிழமை வர்றோம்? இது உயிர்த்தெழுந்த நாள். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார். அதனால் நமக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாள். அதனால தான் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே அந்த சகோதரிமார்களெல்லாம் கல்லறை எடுத்து ஓடினார்கள். இயேசு சொன்னபடியே உயிர்த்தெழுந்தான். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் வந்திருக்கும். ஆனால் இயேசு ஓய்வு நாளில் சென்றார். காரணம், யூதர்களுக்கு சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். அந்த நாளிலே அவர்கள் ஆலயத்தில் அவர் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஒரு ஆசாரியன் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை அவரிடத்தில் கொடுத்தான். பாருங்கள், அந்த புஸ்தகம் நம்மிடத்தில் இருக்கிற காகிதங்கள் அல்ல, அது தோலினால் செய்யப்பட்ட சுருளாக இருந்தது. அது எழுதப்பட்டு சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. நம்மை போன்ற புஸ்தகம் அப்பொழுது கிடையாது. நமக்கு இப்பொழுது ஒவ்வொருடைய கையிலும் இது வேதாகமம் இருக்கிறது. ஆனால் நாம தான் வாசிக்கிறது இல்லை. அந்த காலத்தில் வாசிக்கிறதுக்கு என்ன கிடையாது, வேதாகம் கிடையாது. தேவாலயத்தில் மட்டும்தான் வாசிப்பாங்க. அதை நீங்கள் குறிப்பெடுத்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, அந்த தோல் சுருள்களை வாங்கி வைத்திருந்தார்கள். ஆகையால் தோல் சுருள்கள் தான் அப்படி இருந்தது. அந்த தோல் சுருள் ஆகிய புஸ்தகத்தை அவரிடத்தில் கொடுத்தான். அவர் அதிலிருந்து 1ஆம் அதிகாரத்தை வாசித்தார். ஆமென்.
அதாவது ஏசாயா 61ஆம் அதிகாரம் வாசித்த பின் உட்கார்ந்து புத்தகத்தை வேதாகமத்தை திருப்பி கொடுத்து விட்டார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. அவர் வாசித்த அந்த பகுதி நாம் வசனத்தில் பார்த்தோம். ஏசாயா மன்னிக்கவும், லூக்கா 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசித்தோம் இல்லையா? அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவர் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். சரி, போதும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் தான் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த புஸ்தகத்தை விரித்த பொழுது அவர் என்ன வாசிக்கிறார்? ஆமென். எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. அவர் புஸ்தகத்தை வாசித்து கொடுத்து விட்டார். என்ன வாசித்தார்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்று என்னை அனுப்பினார் என்று எழுதிக்கிறவை கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி, பார்த்தீங்களா, காகிதம் அல்ல, அதை சுருட்டி பணிவிடை காரணத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. அல்லேலூயா. ஒன்றை கவனிங்கள், இந்த வேதாகமத்தை எழுதுவதற்கு காரணமாக இருந்தவரே இந்த வேதாகமத்தை அப்பொழுது வாசிக்கிறார். ஆமென். யாருடைய நாவின் மூலமாக உரைக்கப்பட்டதோ அதே வார்த்தை அந்த புஸ்தக சுருளில் எழுத வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அங்கு இயேசு கிறிஸ்து தாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தின அதே வார்த்தையை இவர் தேவாலயத்தில் நின்று வாசிக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகளை அவரே வாசிக்கிறார். இவ்வளவு மகத்துவமான ஒரு காரியம் என்பதை பாருங்கள். இந்த வேதாகமத்தை கொடுத்த, வேத வசனங்களை கொடுத்த அதே தேவனே, ஆமென், தேவாலயத்தில் நின்று அவர் வாசிக்கிறார். ஆமென். எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக, அந்த தெய்வீக வார்த்தைகள் அவரின் வாய் நின்று புறப்பட்டு, அவர் இந்த வேத வாக்கியம் இன்றைய உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினத்தில் நிறைவேறிவிட்டது. இயேசு தாமே சொன்னார், நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்காக நான் வரல, அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் உளுந்து போவதை காட்டிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது இலகுவாய் இருக்கும் என்று சொன்னார். அவளை எழுதில் அது போய்விடுமா? வானம் ஒளிந்து போகும், பூமி ஒளிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யாது? ஒரு காலம் ஒளிந்து போகாது என்று மத்தேயு 24:35 வசனம் சொல்லுகிறது. கவனிங்க. ஆகையால் இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அப்படியானால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சற்று பின்னாக சென்று நாம் இதை பார்க்கலாம். என்ன பார்க்க போகிறோம்? வேத வசனங்கள் எல்லாமே நிறைவேற வேண்டும். அது நிறைவேறி தீரும் காலம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பரலோகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலே வாசித்தோம். அப்போஸ்தலர் 3:21 வாசியுங்கள். உலக தோற்றம் முதல் உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையால் எல்லா தீர்க்க தரிசனங்களும் அந்தந்த காலத்துக்குரிய தீர்க்க தரிசனங்கள் ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்னுரைக்கப்பட்டு அது அங்கு எழுத்தின் வடிவத்தில் இருக்கிறதே. அல்லேலூயா. அது உரைக்கப்பட்ட வார்த்தையாக வந்து பின்பு எழுதப்பட்ட வார்த்தையாக வந்திருக்கிறார். ஆனால் இந்த கடைசி காலத்திலே மறுபடியும் நமக்கு தேவன் உரைக்கப்பட்ட வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த உரைக்கப்பட்ட வார்த்தை எழுத்தின் வடிவாகில் புஸ்தகங்களும் ஒலிநாடாக்களிலும், ஆமேன், அது வெப்சைட்டுகளிலும் இப்பொழுது நமக்கு கிடைக்கின்றது. எவ்வளோ அருமையான காரியம். நேற்று ஒரு அருமையான ஒரு சகோதரனை சந்திக்க வந்திருந்தார்.
வேறு ஒரு சபைக்கு செல்கிறேன், நாம் விசுவாசிக்கிற செய்தி, அந்த பாஸ்டர் நம்ம செய்தியை அதிகமாக விசுவாசிக்கிறது இல்லை, ஆனால் அவர் நாம் என்ன பிரசங்கிக்கிறோமோ அதை அப்படியே விசுவாசிப்பார். நம்முடைய செய்தியை தவறாமல் அவர் கேட்கிறார். நேற்று என்னை சந்திக்க வந்திருந்தார், அவரோடு நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். அப்பொழுது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது, ஏதாவது புரிந்து கொள்ள முடியலையே. அவர்கள் வாட்ஸ்அப்பில் அநேகர் அந்த பலமுழு தூதன் வந்துவிட்டார் என்பதை அவர்களால் விசுவாசிக்க முடியல. அதுதான் 2ஆம் வருகைங்கிறத அவங்களால் விசுவாசிக்க முடியல. எனக்கே கஷ்டமாக இருந்தது, இது எப்படி அவங்க புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க அப்படின்னு. அல்லேலூயா. நிச்சயமாக என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செய்யக்கூடாது, அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அது கடினமான காரியம்தான். நம்ம பின்னால் 2ஆம் வருகையில் அதை கொண்டு போவோம். இப்போ 1ஆம் வருகைக்கு வரும். இப்போ நாம் என்ன சொன்னோம், அந்த வாசித்தோம், அப்போஸ்தலர் 3:21 வாசித்தோம். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வரும்பொழுதும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் நிறைவேறுனா எது வரைக்கும்? புறஜாதிகளுக்கு என்று என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதோ அது புறஜாதிகளுக்கு நிறைவேறிவிட்டால் பரலோகத்தை விட்டு இறங்கி வருவார். அடுத்த யூதர்களுக்காக என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறதோ அது நிறைவேறும் பொழுது அவர்கள் யூதர் மத்தியில் இறங்கி வருவார். அப்புறம் மணவாட்டி மணவாளனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற புதிய எருசலேம், அந்த வார்த்தை நிறைவேறும் பொழுது அந்த புதிய எருசலேம் உண்டாகும். அப்பொழுது 1000 வருஷ அரசாட்சி நிறைவேறும். அவை காலத்துக்குரிய அந்த வார்த்தைகள், அதை நாம் சேர்த்து விடக்கூடாது. அநேகர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் யூதர்களுடைய வருகையும் இணைத்து பிரசங்கிப்பார்கள். அல்லேலூயா. பாருங்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்து ஆகாயத்தில் வருவார், அவரை குத்தினர்கள் எல்லாம் அவரை நோக்கி பார்த்து புலம்புவார்கள் என்று சொல்லி புறஜாதிகளுக்கு அதை குறித்து பிரசங்கித்திருக்கிறார்கள் அநேகர். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை என்ற தலைப்பில் ஒரு போதகர் பிரசங்கிக்கிறதை நான் கேட்டேன். இது 2 வசனத்தை குழப்புறார். அவரை குத்தினவர்கள் யூதர்கள், நாமல்ல. அவர்கள் அவரை நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. அவர்கள் தான் புலம்புவார்கள். ஆனால் நாம் புறஜாதிகள், நாம் மணவாட்டியாக முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த வருகையை இந்த வருகையும் குழப்பக்கூடாது. அதுவும் மனுஷகுமாரனுடைய வருகை தான். புறஜாதிகளுக்கும் அவர் மனுஷகுமாரனா தன்னை வெளிப்படுத்துவார், யூதர்களுக்கும் அவர் மனுஷகுமாரனை வெளிப்படுத்துவார். ஆகியால் மனுஷகுமாரன் வெளிப்படுத்துகிற காரியம் லூக்கா 17:26 30 வசனம் வரைக்கும் புறஜாதிகளுக்காக நிறைவேறக்கூடிய காரியம், அது வசனம். அதே நேரத்தில் விண்ணல் கிழக்கிலிருந்து தோன்றது போல மனுஷகுமாரனும் வருவார் என்று மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி அது எங்கே என்றால் யூதர்களுக்கான மனுஷகுமாரனுடைய வருகை. ஆமேன். புரிகிறதா? புரிஞ்சா ஆமேன்னு சொல்லுவீங்க. உங்கள் வாயிலிருந்து யாரும் ஆமேன்னு வரவே இல்லை. புரியுதா? புரியலையா? புரியுதாங்க? எங்கள் லூக்கா 17 சொல்லப்பட்ட அந்த மனுஷகுமாரன் இப்பொழுது புறஜாதிகளுக்கு மத்தியில் வந்திருக்கிறார். ஆனால் மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றுவது மேற்கு வரைக்கும் பிரகாசிக்க போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அப்படின்னா அது யூதர்களுக்கு. அந்த மனுஷகுமாரனை இங்கே கொண்டு இணைச்சிடாதுங்க. இது இங்கு வேறு அங்கு வேறு. அங்கு அவர் எப்பொழுது வருகிறார்? மணவாட்டி எடுத்துக்கொண்ட பிற்பாடு அரணமலல் வைத்துவிட்டு தன் சகோதரர்களுக்கு அவர் வெளிப்படுத்துவதற்காக அவர் அங்கு மனுஷகுமாரனா வருவார். இதை 2ஐயும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கணும். அதனால் இங்கே என்ன நடக்குன்னா, மோசே அதே நம்ம எடுத்துக்கலாம், அது வேணும் நாம் எடுத்துக்கலாம். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரிலிருந்து எழுப்பப்படுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொற் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். மேசியாவுடைய வருகை, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை மோசே முன் அறிவித்திருக்கிறார். ஆமென். அங்கு சாமுவேல் தீர்க்கதரிசி முதற்கொண்டு அனைவரும் முன் அறிவித்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகள் புத்திரராய் இருக்கிறீர்கள். உங்கள் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களுடைய உடன்படிக்கை பண்ணின உடன்படிக்கை புத்திரராக இருக்கிறேன். பாருங்க,
அப்போ எந்த தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லை? மீகா என்ற தீர்க்கதரிசி உரைத்தார், ஏசாயா என்ற தீர்க்கதரிசி உரைத்தார். ஏசாயா 7:14 ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கிறார் இயேசுவை குறித்து. ஏசாயா 53 ஏசாயா தீர்க்கதரிசி அவர் என்ன உரைக்கிறார் என்றால், ஆமென், அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமாயிருந்தார். ஹல்லேலூயா. ஏசாயா 53 இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து எழுதியிருக்கிறது. ஆகையால் ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்கூட்டியே கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். மீகா என்ற தீர்க்கதரிசி 5:2 எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாயாவில் சிறுவதா இருந்தாலும், வாசிங்க, எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். பாருங்க, அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. பாருங்கள், இது இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம். எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்துக்கு வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆகையால் எல்லா தீர்க்கதரிசிகளும் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தோ, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுதோ அந்த யூத ஜனங்களால் அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகையில் இத்தனை தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் உரைத்த அந்த வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களை நிறைவேறும் பொழுது இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று, இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று, இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறி 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 வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அதை அறியாதபடி அவருடைய கண்கள் குருடாக இருந்தது. இன்றைக்கும் ஜனங்கள் குருடாகவே இருப்பார்கள். உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள் என்று வேதம் சொல்கிறது. ஓ, தேவன் நமக்கு எவ்வளவு மகத்தான பிரகாசமான மனக்கண்களை கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டுமா? ஜீவிக்க வேண்டும், நிச்சயமாக ஜீவிக்கணும். இந்த ஸ்தாபனத்தாருக்கு அல்ல, அவர்களுக்கு ஒன்றும் புரியாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஞானத்தில் உள்ள ஞானஸ்தானத்துக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் பட்டப்பேரில் உள்ள ஞானஸ்தானத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. இன்னும் அவர்கள் அதே தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அவர்களுக்கு ஒரு வெளிச்சம் இல்லை, ஒரு வேதத்தின் வெளிச்சம் இல்லை. கர்த்தரோ நமக்கு அதை வெளிப்படுத்தி கொடுத்துறார். அதுவும் கூட அவருடைய கிருபை தான். நம்முடைய கல்வி இல்லை, நம்முடைய அறிவு இல்லை, நம்முடைய ஞானம் இல்லை. அவர் தன்னை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். அவர் வெளிப்படுத்தி நமக்கு தரணும், அதுதான் தந்திருக்கிறார். அதனால் அவங்களை விட்டு விடுங்க. நாம் பிரசங்கிக்க வேண்டியது முன்குறிக்கப்பட்ட அந்த வித்துக்களுக்காக. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இங்கு சாமுவேல் தீர்க்கதரிசி முதற்கொண்டு மோசே முதலான, நீங்கள் சொல்லப்போனால் லூக்கா 24 எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 24 25 அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். பாருங்கள், தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்தையமர்களே, இன்னைக்கும் கடைசி கால செய்தியிலே தீர்க்கதரிசி சொன்னதை யார் விசுவாசிக்கிறா? சிறியானவளுக்கு தலைமயிரானது முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே, thus saith the Lord, கர்த்தர் உரைக்கிறதான்னு சொல்றாரோ, ஆனா இவங்க தலையில துணி போட வைக்கிறாங்க. அது எப்படி துணி போட வைக்கிறீங்க? நீங்க தீர்க்கதரிசி விசுவாசிக்கிறது இல்லையா? தீர்க்கதரிசி சொன்ன யாவையும் விசுவாசிக்காதவர்கள் யாரா? புத்தி இல்லாத மந்தையமர்கள். ஆனால் then he said unto them, O fools and slow of God to believe all that the prophets have spoken. ஆமென். அங்கே என்ன இருக்கு அமைதியில்? ஓ ஃபூல்ஸ், முட்டாள்கள்னு சொல்கிறார். தீர்க்கதரிசி சொன்ன விசுவாசிக்கலன்னா முட்டாள்கள் ஆங்கிலம் சொல்கிறது, தமிழில் புத்தி இல்லாதவர்கள்.
தீர்க்கதரிசி சொன்னது, ஐ ஆம் நாட் தி சன் ஆஃப் மேன் பட் ஐ ஆம் சன் ஆஃப் மேன். நான் அந்த மனுஷகுமாரன் இல்லை, நான் ஒரு மனுஷகுமாரன். ஐ ஆம் நாட் தி ஜீசஸ் கிரைஸ்ட், ஐ ஆம் ஏ சின்னர். நான் இயேசு கிறிஸ்து அல்ல, நான் ஒரு பாவின்னு சொன்ன பிறகும் இந்த முட்டாள்கள் இயேசு கிறிஸ்து தான், பிரன்காம் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாங்க. அவர்களைத்தான் பைபிள் சொல்லுது அவர்கள் முட்டாள்கள். வசனத்தை செய்தியை பிரசங்கிக்கும் போது பாரபட்சம் காமிக்க முடியாது. ஏன்னா பேசுகிறவர் நீங்கள் இல்லை, பரிசுத்த ஆவியன். நீங்கள் அதை விசுவாசிக்கணும், இல்லைன்னா நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்து பிரயோஜனம் இல்லை. பிரசங்க இடத்துல அபிஷேகத்தோடு நம்ம வந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தான் பேசுவார். நானே என்னுடைய செய்தியை திரும்ப கேட்டேன், என்னை பின்பற்றிவா செய்தியை நான் திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கே பயம் உண்டாயிற்று. நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க திரும்ப, ஆனால் நான் பிரசங்கித்த செய்தியை நானே கேட்டேன். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை அவரே தேவாலயத்தில் வாசித்தது போல அந்த செய்தியை கேட்கும்போது எனக்கே பயம் உண்டாயிட்டு. பாருங்க, அந்த வாலிபனை பாருங்க, பெர்ஃபெக்ட் பரிபூர்ணமாக வார்த்தைகள் படிந்தான், ஆசையை சேர்த்து வச்சிருந்தான். இதை விற்று தரித்திர கொடு, அவன் துக்கம் அடைந்தானா போயிட்டான். நித்திய ஜீவனை இழந்தது மட்டும் இல்லை, தீர்க்க சொல்றாரு அவன் நியாய தீர்ப்புக்கு காத்திருந்தான்காரு. எவ்வளவு பயங்கரம்! அப்ப எல்லா வசனத்துக்கு கீழ்ப்படிந்தும் கூட நியாய தீர்ப்புக்கு போக வேண்டிய நிலைமை வந்துடக்கூடாது நமக்கு. இந்த செய்தியில நீங்க நடுங்கணும், பயப்படணும். அல்லேலூயா. இன்னும் ஏனதோன என்று ஜீவிப்பீர்களானால் அது சரியான காரியமா இருக்காது. ஏன்னா அது கர்த்தர் அந்த செய்தியை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த செய்தியை கேட்டு நானே பயப்பட்டு போனேன். ஆண்டவரே, எனக்கு தகுதி இல்லையாப்பா, என்னை தகுதிப்படுத்துங்க என்று நான் தேவசமத்தில் கெஞ்சி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பிரியமானவர்களே. ஆகையால் அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஆமென். எல்லா தீர்க்கதரிசிகளும் இயேசு கிறிஸ்து மேசியா வருவார். ஆமென். அவர் எங்கே பிறப்பார்? எப்பிரத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமில் தான் பிறப்பார். அவர் எங்கு பிறப்பார் என்பதும் கூட தீர்க்க தரிசனம் இருக்கிறது. ஆமென். பாருங்கள், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கூட வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 1:11. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவர்களுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது என்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். 10வது வசனம் வாசிங்க. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கர்த்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். பாருங்கள், உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவர்களுக்கு பின்வரும் மகிமைகளை முன்வரித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும். ஆமென். ஆக மொத்தம் வேதாகமத்தில் எல்லா தீர்க்க தரிசனங்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான். நான் ஏன் இதை அஸ்திவாரம் போடுறேன்? முதலாம் வருகையை இவ்வளவு தீர்க்க தரிசனம் இருந்து அறிந்து கொள்ளாமல் குருடராய் இருந்தார்கள் என்றால், 2ஆம் வருகையிலும் இதை அறிந்து கொள்ளாமல் அநேகர் குருடராய் இருப்பார்கள் என்பதை நாம் காண்பிப்பதற்காக. அல்லேலூயா. நன்றாக இந்த செய்தியை நீங்கள் கேட்கணும். அல்லேலூயா. ஆகையால் இத்தனை காரியங்கள் இருக்கிறது. அதே போல தீர்க்கதரிசிகள் எல்லாரும் கிறிஸ்துனுடைய பிறப்பு, கிறிஸ்துனுடைய பாடுகள், கிறிஸ்துனுடைய மரணம், கிறிஸ்துனுடைய மகிமை எல்லாவற்றையும் முன்னறிவிக்கிறார். ஆமென். இன்னும் சொல்ல போனால், காணப்படாமல் போனானே, தேவனோடு சஞ்சரித்து கொண்டு எடுத்துக்கொள்ளப்பட்டானே அந்த ஏனோக்கு, அவன் என்ன பிரசங்கித்தார் என்று அதை பார்ப்போமா? அல்லேலூயா. எங்க இருக்கிறது வாசிங்கள். யூதா 4வது வசனம் நினைக்கிறேன். யூதா 14. ஏனாக்கும் இவைகளை குறித்து, இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவரை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். அல்லேலூயா. ஆமென்.
காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கும் கூட அங்கே என்ன சொல்கிறார் என்றால், பிரியமானவர்களே, ஆமென், 14ஆம் வசனத்திலே ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்த அவபக்தியான கிரி நிமித்தம், ஆமென், அவர் 1000 பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்பதை முன்குறித்தார். ஆக மொத்தம் இந்த வேதாகமம் முழுவதும் யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறது? யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 5:39. பாருங்கள், வேத வாக்கியங்களை எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. இந்த பரிசுத்த வேதாகமம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆமென். அப்படி இருந்தும் அநேகர் குருடராக இருந்தார்களே, எப்படி? அல்லேலூயா. வேத வாக்கியங்களால் search the scriptures for in them ye think ye have eternal life and they are they which testify for me. அல்லேலூயா. பாருங்கள், வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நித்திய ஜீவன் உண்டென்றீர்களே. என்னை குறித்து டெஸ்டிஃபை which testify of me, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகள் எல்லாம் அவைகள். ஆமென். எந்த வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பாருங்க, எந்த தீர்க்கதரிசிகளை ஆராய்ந்து பாருங்க, அது என்னை குறித்தே அவர்கள் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மோசே முதலான சகல தீர்க்கதரிசிகளும் இவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. வேதாகமம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை பற்றி, மேசியாவை பற்றி தீர்க்க தரிசனம் இருக்கிறது. பின் ஏன் அவரை அடையாளம் கண்டு கொள்ளப்படாமல் குருடராக இருந்தார்கள்? யோசித்து பாருங்க. அல்லேலூயா. முன் நடந்ததே பின்னும் நடக்கும். அப்ப என்ன நடக்கும்? இதே போல 2ஆம் வருகையில் அநேகர் என்ன செய்வாங்க? குருடராகவே இருப்பார்கள். அவங்களை நீ திருத்த முடியாது. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, இப்ப செய்திக்கு போவோம். ஆகையால் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி வாசித்த அந்த வேத பகுதி நாம பார்க்கிறோம். ஆமென். ஆகையால் இந்த வேத வாக்கியம் இந்த தினத்தை நிறைவேற்று என்றார். வேத வசனம் எவ்வண்ணம் பொருத்தமாக இருக்கிறது. நீங்கள் இதை கூர்ந்து கவனித்தால் கர்த்தர் வாசித்தது ஏசாயா 61:1-2 என்பது விளங்கும். ஏசாயா 61 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீர்களானால், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கூறவும் என்று எழுதியிருக்கின்றதை காண்பீர்கள். இதை வாசித்து விட்டு அங்கேயே நிறுத்தமானது ஏன்? ஆமென். அது ஏன் அங்கே நிறுத்திவிட்டார்? அது இருக்கும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் என்னும் வார்த்தைகளே அவர் வாசிக்கவில்லை. ஏசாயா 61 என்ன இருக்கிறது? நம்முடைய கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும். 2 ஊழியம் அங்கு இருக்கிறது. பாருங்க, ஊழியம் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் 2ஆம் வருகைன்னா, இந்த வசனத்தின்படி அந்த 2ஆம் வருகையின் போது நடைபெறக்கூடிய ஊழியம் எங்கே? அது முடிந்து விட்டதா? நடக்கிறதா? இனிமேல் தான் நடக்க போகிறதா? அல்லது எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு நடக்க போகிறதா? ஆமென். இயேசு 1ஆம் வருகையிலே அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவராக இருந்தார், ஒரு ஊழியத்தை செய்தார். அது கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம். இப்பொழுது அதே லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. பார்த்தீங்களா? அவர் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை கண்டு, அதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்குது? நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும் என்று ஏசாயாவில் எழுதியிருக்கிறது. அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் கையை வைத்து அதை கையில் வைத்து வாசித்துக் கொண்டிருக்கிறவர் அதை ஏன் வாசிக்கவில்லை? கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார்
என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி படிவிரைக்காலத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. ஆமேன். அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். பார்த்தீங்களா? இந்த வேத வாக்கியம் என்ன செய்து விட்டது? இன்றைய தினம் நிறைவேறிவிட்டது. ஆமென், அல்லேலூயா. இந்த வேத வாக்கியம் இன்றைய தினத்தில் நிறைவேறட்டும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கூறுவோம் என்று எழுதியிருக்கிறதை காண்பீர்கள். இதை வாசித்து விட்டு அங்கே நிறுத்திவிட்டார். அடுத்து இருக்கும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளை கூறுவோம் என்ற வார்த்தைகளை அவர் வாசிக்கவில்லை. ஏனென்றால் அது அவருடைய முதல் வருகையின் காலத்தில் நடக்க வேண்டிய காரியமாக இருக்கவில்லை. ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் அவர் மறுபடியும் வரும்போது நிறைவேற போகும் வார்த்தைகளாம். ஆமென். அது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. அவர் மறுபடியும் வரும்போது, ஆமென், வேத வசனம் தப்பிதமாக கூறுவதில்லை என்பதை கண்டுகொள்ளுங்கள். வேத வசனம் தவறுவதில்லை, அது பரிபூர்ணமானது. ஆமென். எங்கே தேவ வசனம் நின்றதோ அங்கே இயேசுவும் நிறுத்தினார். அல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் அதுதான் அவர் காலத்திலே நிரூபிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அதாவது அது அவருடைய முதலாம் வருகை, இரண்டாம் வருகையில் அது அவருடைய முதல் வருகை, இரண்டாம் வருகையில் அவர் உலகத்துக்கு, பாருங்கள், மன்னிக்கும், அது அவருடைய முதலாம் வருகை. இரண்டாம் வருகையில் அவர் உலகத்துக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். பாருங்க, முதலாம் வருகையை பற்றி தான் அவர் வாசித்தார், அதோடு நிறுத்திக்கிட்டார். இந்த வேத வாக்கியம் இந்த தினத்தில் நிறைவேறிற்று. அடுத்து அவருடைய இரண்டாம் வருகையில் அவர் உலகத்துக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். இயேசுகின்ற இரண்டாம் வருகையில் என்ன செய்வார்? ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா அந்த உலகத்தை அவர் எப்படி நியாயம் தீர்ப்பார்? அவர் இறங்கி வந்து தானே நியாயம் தீர்க்கணும். சோதோமை நியாயம் தீர்க்கிறதுக்கு அவர் இறங்கி வந்தாரா, வரலையா? ஆமென். முதலாவது யார் வீட்டுக்கு போனார்? ஆபிரகாமுடைய வீட்டுக்கு போனார். அதுதான் மணவாட்டி, அதுதான் ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததி. அவர் அங்கே வந்தார். ஆனால் சோதம் கோமர பட்டணத்தை நியாய தீர்க்க போகிறேன் என்று ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். அதே போல் அவர் மணவாட்டிக்கு வெளிப்படுத்துவார். பின்பு அங்கு 2 தூதர்களை அனுப்பினார். அங்குதான் நியாய தீர்ப்பு விழுந்தது. ஆமென். நியாய தீர்ப்பில் சோதோம் கோமரா பட்டணம் எரிந்து போனது. ஆனால் ஆபிரகாமும் அவனுடைய உடன் இருந்த எல்லாருமே பாதுகாப்பாகவே இருந்தார்கள். ஓ, மணவாட்டிக்கு ஒரு நித்திய பாதுகாப்பு இருக்கிறது. இந்த உலகமே அழிந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஒரு முறை அமெரிக்காவில் தீர்க்கதரிசி பிரணாம் குளத்தாங்கரையில் இருக்கிற ஒரு இடத்துல இடம் வாங்கி அதை கட்டினார். அது என்னுடையது என்று அநேகர் கேஸ் போட்டாங்க. எல்லாமே தோற்று போனது. ஆனால் அந்த இடத்துல திடீரென்று ஒரு நாள் வெள்ளம் வந்தது. இப்பொழுது பட்டணத்தின் முக்கிய இடம். பிரணாமுடைய கூடாரத்தை வேணால் உங்களுக்கு நாங்கள் ஃபோட்டோவில் இங்கே காமிக்கலாம். இப்போ அது முக்கியமான போக்குவரத்து நிறைந்த இடமாக மாறிவிட்டது. அல்லேலூயா. பாருங்கள், ஒரு காலத்தில் வயக்காடாக இருந்த இந்த இடத்துல இப்போ 4 வழி சாலை வந்து எவ்வளவு வாகனங்கள் செல்லுகிறது. அதே போன்று அப்பொழுது பயங்கரமான மழை பெய்ந்து என்ன செய்தது? அவருடைய கூடாரத்துக்குள்ளாக சென்று அவர் வைத்திருந்த ஒரு சிறு மேஜை, பிரசங்கி பண்ணிப்பதற்காக வைத்திருந்த மேஜையானது உயர மிதக்க ஆரம்பித்ததாம். அல்லேலூயா. அவர் சென்று விட்டு திரும்பமாக அந்த கூடாரத்தை வந்து பார்க்கும் வேளையிலே மிதந்து கொண்டிருந்த அந்த மேஜையின் மேலே திறக்கப்பட்ட வேதாகமம் இருந்தது. அங்கு வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒரு காலம் ஒளிந்து போகாது என்ற வார்த்தையோடு அது திறக்கப்பட்டிருந்ததை குறித்து தீர்க்கதரிசி சாட்சி சொல்றார். என்ன வெள்ளம் வந்தாலும் சரி, வார்த்தையை ஒழித்து விட முடியாது. வார்த்தை உங்களுக்குள் இருக்குமானால் உங்களை எவருமே ஒழிக்க முடியாது. வார்த்தை ஜீவனாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த உலகத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பை அது கொண்டு வரும். அது இயேசுவின் 2ஆம் வருகை. நியாய தீர்ப்பு முதல் பாருங்கள், முதல் வருகையில் அங்கே நடக்கிற சோதம் கோமரம் அழிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து நினைச்சாரு, இறங்கி வந்தான். நான் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறேன்னு சொன்னார். அதே போல் 2ஆம் வருகையில் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு அவர் என்ன செய்வார்? இறங்கி வருவார். இறங்கி வந்து தான் அந்த காரியத்தை செய்வார்.
அதுதான் நீதியை சரிக்கட்டும் நாட்கள். நியாய தீர்ப்பு முதல் வருகையில் இல்லை. நாம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இன்றைக்கு அநேக தவறுகளை செய்கிறோம். நாம் நியாயப்பிரமாணத்தின்படி இருந்தால் நாம் கண்டிப்பாக தண்டனைக்குள்ளாகவும், ஆனால் நாமோ கிருபைக்குள்ளாக இருக்கிறோம். நாம் ஒருவேளை தவறு செய்தாலும், கோபப்பட்டாலும், வைராக்கியம் பிடித்தாலும், கசப்புகள், பொறாமைகள் எல்லாம் இருந்தாலும் கூட நாம் தப்புவதற்கு காரணம் அவருடைய கிருபையானது இன்னும் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அல்லேலூயா. நாம் நிர்மூலமாக இருக்க கர்த்தருடைய கிருபை. நாம் ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ தவறுகள் செய்கிறோம். ஆமென். தேவன் நம் மீது இன்னும் கிருபை வைத்திருக்கிறார். ஆனால் நியாயப்பிரமாண காலத்தில் நாம் இருந்தோமானால் நாம் இப்பொழுது எத்தனையோ தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபை நினைத்து, நாம் அவருடைய அன்பை நினைத்து, நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவதற்கு, அவருக்காக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். அல்லேலூயா. பாருங்கள், நியாய தீர்ப்பு முதல் வருகையில் இல்லை. முதல் வருகையில் அவர் அனுக்கிரக வருஷத்தை போதித்தார். வாக்குத்தத்தத்தின் வார்த்தையில் நிற்பதை கவனியுங்கள். மேசியா சபை முன் நிற்பது எவ்வளவு புதுமையானது. இந்த உன்னதமான வார்த்தைகளை கவனியுங்கள். ஆமென். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த இதை சபையின் முன் நின்று தாமே கூறினார். ஆமென். அனுக்கிரக வருஷம் என்பது வேதாகம வாசகர்களாகிய எல்லோரும் அறிந்திருக்கிறபடி யூபிலி வருஷம். அனுக்கிரக வருஷம் என்பது என்னது? யூபிலி வருஷம் என்று பொருள்படும். கடன் பட்டவர்கள் கடனுக்கு பதிலாக மகனை அல்லது மகளை அடமானத்தில் அடிமையாக்கி இருந்தால், பாருங்கள், கடன் பட்டவன் முன்னால் ஒரு காலத்தில் என்னது? கொத்தடிமை. நம்ம இந்திய நாட்டிலே அநேக இடங்களில் கொத்தடிமை இருக்கிறது. கடன் பட்டவர்கள் என்ன செய்வார்களா? தன்னுடைய மகனையோ மகளையோ, சரி இத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு வேலை செய்ய விட்டுருந்தேன் ஐயா, கடனை அடைத்து விட்டு மீட்டு கொண்டு செல்கிறேன். அரசாங்க உதவியோடு அப்படி அடிமைத்தனத்துக்குள் இருந்த அநேகர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் செய்தியில் பார்க்கிறோம். அந்த அடிமைத்தன முறைகள் இன்றைக்கு இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் என்ன செய்தார்கள்? அடிமைத்தனத்துக்குள்ளாக வாழ்ந்தார்கள். கர்த்தரோ அவர்களை மோசையின் மூலமாக விடுவித்தார். ஆமென். அந்த கடன் பட்டவர்கள் கடனுக்கு பதிலாக மகனை அல்லது மகளை அடமானத்தில் அடிமையாக்கியிருந்தால் 50வது வருஷத்தில் யூபிலி எக்காலம் ஓதும் போது அடிமைகளும் சிறைப்பட்டவர்களும் விடுதலையாகி தங்கள் வீட்டிற்கு போவார்கள். ஆமென். அது லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 8 முதல் 15 வசனங்கள். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். இந்த வசனங்களை குறித்து கொள்ளுங்கள், உடனடியாக குறித்து கொள்ளுங்கள், வீட்டில் சென்று வாசி. எப்பொழுதும் நோட்டு பேனாவோடு நீங்கள் வர வேண்டியது அவசியம். ஆகையால் 50ஆம் வருஷத்தில் யூபிலி எக்காலம் ஓதும்போது அடிமைகளும் சிறைப்பட்டவர்களும் விடுதலையாகி தங்கள் வீட்டிற்கு போவார்கள். எத்தனை ஆண்டுகளாக சிறைப்பட்டிருந்தாலும், அடிமைகளாக இருந்தாலும், யூபிலி எக்கால சத்தம் விடுதலையாக்குகிறது. விடுதலையானான், இனிமேல் அவன் அடிமை அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான ஐயா பாடுவார் நினைக்கிறேன், நம்ம லூக்கா சேகரே, அடிமையல்ல. அருமையான ஒரு பாடல். ஆமென். ஆனால் அடிமையாக இருக்க பிரியப்படுகிறவனை ஆலயத்துக்கு கொண்டு போய் என் அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலை பெறவில்லை, விரும்பவில்லை அப்படின்னா அவனை என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு கொண்டு போய் அவனை கதவண்டை நிற்க வைத்து ஒரு கம்பியால் அவன் காதை துளைப்பார்கள். அப்பொழுது அவன் தன் வாழ்நாளெல்லாம் தன் எஜமானுக்கு அடிமையாக இருப்பான். யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள் அப்படி சொல்லுவோம். இல்லை, என் எஜமானை விட்டு நான் போக மாட்டேன், நான் அடிமையாக காலம் பூரா இருந்து அவருக்கே சேவை செய்வேன் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. காதை குத்தி என்ன செய்யணும்? காதில் ஓட்டையை போடணும். ஓட்டாச்சுன்னா அவன் காலம் பூரா அடிமை. ஆனால் விடுதலையாக மனதாக இருந்தால் விடுதலை பெற்று போகலாம். ஆமென். பாவம் செய்கிற எவரும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். விடுதலையாக மனதுண்டா பாவத்திலிருந்து?
பாவத்திலிருந்து விடுதலையாக மனதுண்டால் நீங்கள் வார்த்தை அண்டை வாருங்கள், கிறிஸ்துவண்டை வாருங்கள். அல்லேலூயா. இல்லை, நான் பாவமே செய்து கொண்டிருப்பேன், என்ன நான் அதை விடவே மாட்டேன், அதை நான் உறுதியாக பிடித்து கொண்டுவேன், அதை விட்டு என்னால் மீள முடியாது, அதை எனக்கு செய்யாமல் இருக்க முடியாது, என்னால் புகைப்பிடிக்காமல் இருக்க முடியாது, என்னால் மது அருந்தாமல் முடிக்க முடியாது. அப்படி என்றால் ஆலயத்துக்கு அருகிலே கொண்டு போய் உனக்கு காதில் ஒரு பெரிய ஓட்டையை போட வேண்டியதான். போடுறோமா? வேண்டாயா. என் ஆண்டவராக இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்திருக்கார். நான் பாவத்தில் வாழ விரும்பலை. ஆமென். நான் அதை விட்டு நீங்கி விடுதலையாக இருக்கவே விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, இது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு எவ்வளவு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. விடுதலையின் நேரம் அங்கீகரிக்கப்படும் சமயம், அது பிரசங்கிக்கப்படும் நேரம், தேவனுடைய சுவிசேஷம் எக்காலம் தொனித்தும், நீ யாராய் இருந்தாலும் சரி, எந்த ஜாதியானாய் இருந்தாலும் சரி, நீ எந்த ஸ்தாபன சபையின் அங்கத்தினராய் இருந்தாலும் சரி, நீ எவ்வளவுதான் பாவத்தில் மூழ்கி இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கரை உன்னில் இருந்தாலும் சரி, விடுதலை அடையலாம். நீ விடுதலை அடையலாம், சுயாதீனனாகலாம். ஆனால் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டும் உன் முதுகை காட்டி கொண்டு நீ திரும்பினால், நீ அதை கேட்க மறுத்தால் கம்பியால் உன் காது துளைக்கப்படும். இல்லை, நான் இந்த ஸ்தாபனத்திலே தான் அடிமையாக இருப்பேன், அருள் இருந்த மரியே வாழ்க்கை கர்த்தருடைய சாகு வரைக்கும் சொல்லுவேன். உன்னை மாற்ற முடியாது. நீ காலம் பூரா அடிமையாயிரு, உன்னை மாற்ற முடியாது. ஏன்னா இது சுயாதீனம். ஆமென். சுயாதீனம். நீ விடுதலையாக விரும்பினால் நீ விரும்பி வரலாம். அந்த சுவிசேஷ எக்காலம் ஓதும்போது, அந்த யூபிலி வருஷத்தில், இல்லை நான் அடிமையாக விரும்பலை அப்படின்னா தேவனுடைய ஆலயத்துக்கு கதவண்டை கொண்டு போய் கம்பியில் நினைச்சினோம், குத்திர வேண்டியதான் காதில். அதுதான் காரியம். பாருங்க, நீ ஆனால் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு உன் முதுகை காட்டி நீ திரும்பினால், நீ அதை கேட்க மறுத்தால் கம்பியால் உன் காது துளைக்கப்படும். அர்த்தம் என்னவென்றால், நீ கிருபைக்கும் நியாயத்தீர்க்கும் நடுவில் உள்ள எல்லையை கடந்து விட்டாய். மறுபடியும் நீ சுவிசேஷத்தை கேட்க மாட்டாய். உனக்கு விடுதலை இல்லை. நீ உலக சபை ஒழுங்குக்கு உன் வாழ்நாளெல்லாம் அடிமையானாய். பாருங்க, நீ எந்தெந்த ஸ்தாபனத்தை சேர்ந்து கொண்டாயோ வாழ்நாள் முழுவதும் அதுக்கு அடிமையாகவே இருப்பாய். காரணம், அங்கு காது குத்தப்பட்டு விட்டது, மிருகத்தின் முத்திரையானது அங்கு போடப்பட்டு விட்டது. நீ விடுதலையாக நினைச்சாலும் முடியாது. சகோதரனே, தேவன் உன்னை சந்திக்கும் காலத்தை உதாசீனப்படுத்தாதே என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. தேவன் நல்ல தருணத்தை நமக்கு கொடுத்தார். கர்த்தர் நம்மை இழுத்து கொண்டார், காருண்யத்தாலே இழுத்து கொண்டார். அவருடைய வார்த்தைக்காக நாம் கீழ்ப்படிந்து வாழ விருப்பம் இல்லை என்றால் காலம் பூரா நம்ம அதில் அடிமையாகத்தான் இருப்போம். அப்புறம் நம்முடைய விடுவிக்க யாரும் இல்லை. அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் சொட்டு சிந்து வரைக்கும், விழும் வரைக்கும் அந்த மீட்பு சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் வாழ்நாளெல்லாம் அடிமையானவனாய் அனுக்கிரக வருஷத்தின் வார்த்தைகளை நீ கேட்காதபடியினால் உனக்கு இப்படி ஆகும். அவர் வாசிக்காத அடுத்த பாகம், நான் சொன்னபடி வரப்போகும் மேசியா சீக்கிரம் நியாய தீர்ப்பை உலகத்துக்கு கொண்டு வார் என்பதை குறிக்கிறது. பாருங்க, அடுத்த பாகம் என்னதுங்க? அவருடைய இரண்டாம் வருகையின் போது நிறைவேறக்கூடிய அந்த பாகம். ஆமென். அது நீதியை சரிக்கட்டும் நாட்கள். ஆமென். அவரை யார் என்று எப்படி கண்டுகொள்ளாமற் போனார்களோ, அவர் எப்படி விட்டுவிட்டார்களோ, வெளிப்படையாக தம்மை காட்டியும் அறிவித்திருந்தும் அவர்கள் எப்படி தள்ளிவிட்டார்களோ, அவரை எதிரில் நிற்க காண்பது அவர் எப்பேற்பட்ட வார்த்தை. திரைத்து பாருங்கள், உங்கள் கண்கள் காண இந்த வேத வாக்கியம் என்ற தினம் நிறைவேறிற்று. எவ்வளவு அருமையா விளக்கி கொடுக்கிறார். அப்படி இருந்தால் அவர்களுடைய கண்கள் என்னவா இருந்தது? குருடர்களாக இருந்தார்கள். பிரியமானவர்களே, அல்லேலூயா. கவனிங்கள், இதை கூறினது யார்? தம்முடைய வார்த்தையை தாமே விளக்கும் தேவனே அதை கூறினார். ஆமென். இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். மேசியா தாமே சபையின் முன்னிலையில் நின்று தம்மை குறிக்கும் வேத பாகத்தை தாமே வாசித்து இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார் என்று சொல்லியோ அவரை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. இது ஒவ்வொரு காலத்திலும்
இது முதலாம் வருகையும் அப்படித்தான். இரண்டாம் வருகையில் மனுஷகுமாரன் இறங்கி வந்துட்டார், பலமுள்ள தூதன் இறங்கி வந்துட்டார். இனி காலம் செல்லாது என்று உரைத்து விட்டார். திறக்கப்பட்ட புஸ்தகத்தின் முத்திரைகளை உடைத்து திறக்கப்பட்ட புஸ்தகத்தை மணவாட்டிக்கு பூசிக்க கொடுத்தார். ஓ, நான் அதை விசுவாசிக்க மாட்டேன். அவர் வந்து விட்டார் என்பதை நான் விசுவாசிக்க மாட்டேன். மனுஷகுமாரனாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று விசுவாசிக்க மாட்டேன். ஓ, நல்லது சகோதரனே, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவ்வளவுதான் எங்களால் சொல்ல முடியும். உங்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை கிடையாது. வார்த்தையை பிரசங்கிக்கிறதுக்கு மட்டும்தான் எங்கள் கடமை. அல்லேலூயா. பாருங்கள், இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் அப்படி சொல்லியும் கூட பாருங்கள், எந்த வேத வாக்கியம் எங்கே எழுதியிருக்கிறதோ அதே வாசித்து இந்த வேத வாக்கியம் இன்றைய தினத்தில் நிறைவேறிற்று என்று தன்னை வேதத்தோடு பொருத்தி காண்பித்தோ அவர்கள் அதை என்ன செய்யல, கண்டுகொள்ளவில்லை. லூக்கா 17:30 படி மனுஷகுமார் இறங்கி வந்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 10:1 படி பலமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கிறார். 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டு விட்டன. மணவாட்டியை எடுத்துக்கொள்ளப்படுவது ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாள். அதெல்லாம் நான் விசுவாசிக்க மாட்டேன். ஓ, நல்லது. அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், அதை வேத பிரகாரமாக முதலாம் வருகையில் இயேசு எவ்வளோ அருமையாக விளக்கி நிரூபித்தாலும் கூட அவரை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. இன்னைக்கு இதுதான் ரெண்டாம் வருகை பற்றி நம்ம தெளிவாக பேசினாலும் அவங்களுக்கு புரியாது. முதலாம் வருகையில் என்ன நடந்ததோ அதுதான் ரெண்டாம் வருகையிலையும் நடக்கும். பாருங்கள், அல்லேலூயா. எவ்வளவு இசனகரமானது. ஆனால் அது அப்படித்தான் நடந்தது. இப்படி பல தடவை நடந்தது. எப்படி நடந்தது? மற்ற காலங்களில் நடந்த மாதிரி முன் நடந்ததே பின்னும் நடக்கிறது. இனிமேல் நடக்க போகிறதும் முன்னமே நடந்தது என்று பிரசங்கி சொல்லவில்லையா? பிரசங்கியா நீதிமொழிகளா? பிரசங்கி. சரி, அடுத்து எடுவோம். ஜனங்கள் மனித விளக்கத்தை நம்பி குருடரானார்கள். பார்த்தீங்களா? மனித விளக்கம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்பது ஒரே தேவதையின் 3 விதமான செயல்பாடுகள். இல்ல, பிதா இருக்காரு, குமாரன் இருக்காரு, பரிசுத்த ஆவி இருக்காரு, 3 பேர் தான் இருக்கிறாங்க. அது திருத்துவம், அது மனித விளக்கம், அது மனித போதனை. அதை நம்பி அவர்கள் இணைச்சார்கள், குருடனானார்கள். மனித போதனைகளை ஏற்றுக்கொண்டு குருடனானார்கள். அப்போஸ்தலர் 2:32 படி ஆதி விசுவாசிகள் பாவ மன்னிப்புகின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஓ, அதை நாங்கள் ஏற்க மாட்டோம். இயேசு சொன்னது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்திலே தான் கொடுக்க சொன்னார். பாருங்கள், மனித விளக்கங்களை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு பெந்தேகோஸ்தையினரும் கூட என்னவா இருக்கிறார்கள்? குருடராக இருக்கிறார்கள். வேதமே அப்படி சொல்லுகிறது. பெந்தேகோஸ்தை சபை என்பது என்னங்க? லவோதிக்கேயா சபை. அது வெளிப்படுத்தல் 3:14 நீங்கள் வாசிப்பீர்களானால் இந்த லவோதிக்கேயா சபைக்கு எழுத வேண்டியது என்னவெனில், அவர்கள் குருடராயும் தரித்திரராயும் இருக்குதா இல்லையா? வாசிங்க, யாரா இருப்பாங்க? லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையில் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவதிப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். போதும், கவனிங்க. இந்த லவோதிக்கேயா சபை தான் இந்த பெந்தேகோஸ்தை சபை. அதை குறித்து தான் இருக்குது. நீ குளிராவது அனலாவது இருந்தாலும் இருக்கும். நீ குளிரும் என்று அனலும் இருந்தால் வெதுப்பதுப்பாக இருந்தால் உன்னை என்ன செய்வேன்? வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். அடுத்ததாக இங்கே என்ன சொல்லுது? நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், நீ பரிதவிக்கப்படத்தக்கவனும், நீ தரித்திரனும், நீ குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல். ஆமென். லவோதிக்கேயா சபை என்னவா இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ள ஞானஸ்தானத்தை கூட உங்களால் புரிந்து கொள்ள முடியல. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினுடைய பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இதை கூட அறியாதபடிக்கு நீங்க என்னவா இருக்கிறீங்க? குருடரா இருக்கிறீங்கன்னு பைபிள் சொல்லுது. பாருங்க, லவோதிக்கேயா சபை குருடாத்தான் இங்கே இருக்கும். அது 1ஆம் நூற்றாண்டிலேயே அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்னைக்கு 2000 ஆண்டை நாம் கடந்து விட்டோம். 1வது நூற்றாண்டில் எழுதியாச்சு. இப்பொழுது 20ஆம் நூற்றாண்டு கடந்து போகிறோம். ஆமென். அவர்கள் குருடாக இருப்பார்கள் என்று எழுதப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது.
ஆமென். ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. பாருங்க, அப்படியா என்ன இந்த வெளிப்படுத்தல் 3:14 முதல் 17 வசனங்கள் வரைக்கும் இந்த வேத வாக்கியங்கள் இன்றைய தினத்தில் நிறைவேறிற்று. நிறைவேற்றா இல்லையா? லவோதிக்கே சபை குருடா இருக்குன்னு எழுதியிருக்குங்க, தீர்க்க தரிசனங்க, அது நிறைவேறிவிட்டது. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை குறித்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லாம் நிறைவேறும். ஓ, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி தீரும் காலம் வரைக்கும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஒன்றாக 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 பரிகணிக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தில் முழுக்கி எடுத்துட்டாங்க. நீ முழுக்கி எடுத்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை, குலுக்கி எடுத்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு லவோதிக்கே சபை எழுது, நாங்கள் திரவிய சம்பனர், நாங்கள் ஐஸ்வர்யவான், எங்களுக்கு ஒரு குறவும் இல்லை, நாங்கள் அந்நிய பாஷை பேசுகிறோம், நாங்கள் ஆவியில் நடனமாடுறோம், நாங்கள் துள்ளுறோம், நாங்கள் குதிக்கிறோம், நாங்கள் உருள்றோம், நாங்கள் அந்நிய தீர்க்கதரிசனம் உரைக்கிறோம். நீ எல்லாம் செய் சகோதரனே சகோதரியே, ஆனால் நீ குருடா இருக்கிறாய். நீ அந்நிய பாஷை பேசுகிறோம், நான் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேங்க, நீ குருடு என்று பைபிள் சொல்லுறதுக்கு நாங்கள் என்ன செய்யட்டோம்? அல்லேலூயா. அப்படி இருப்பார்கள் என்று சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டிருந்தது. அந்த தீர்க்க தரிசனம் இந்த வேத வாக்கியம் என்ற தினத்தில் நிறைவேறிவிட்டது. பாருங்கள், வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷத்தில் அது ஒவ்வொரு வேத வசனமும் அங்கே நிறைவேறி கொண்டிருக்கதை நீங்கள் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் நீங்கள் பாருங்க, என்ன சொல்லியிருக்கு பாருங்க. அதுக்கு முந்தின வசனத்தில் பாருங்க, அதாவது கரெக்ட் 21ஆம் வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. பார்த்தீங்களா? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று எழுதியிருந்தது. அந்த வேத வாக்கியத்தின்படியே ஆமென், இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொன்னது ஏசாயா அல்ல, தூதன், தேவ தூதன் தான் அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாகன்னு சொன்னார். ஏன்னா இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஆகையால் தூதன் இயேசு என்று பெயரிட சொன்னான். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியோ அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். பாருங்கள், அடுத்த வசனம் பாசுங்க. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? ஆமென். ஓ, மரியாள் குறித்து அங்கு ஏசாயா தீர்க்கதரிசி 700 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைத்த அந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது மரியாள் கர்ப்பமாகி ஒரு குமாரனை பெற்றெடுக்கும் பொழுது இந்த வேத வாக்கியம் இந்த தினத்தில் நிறைவேறிட்டு. தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகள் அந்தந்த காலத்தில் நிறைவேறி கொண்டே வருகிறது. அநேகர் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெற வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் தீர்க்கதரிசி பிரணாம் சொல்கிறார், ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்படல் நடந்து முடிந்திருக்கும், ஆனால் அவர்கள் அறியாதபடி குருடராக இருப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் தீர்க்கதரிசியின் மூலமாகத்தான் இதெல்லாம் நடந்தது. நீங்கள் 2ஆம் அதிகாரத்தை ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்தீங்கன்னா அதை குறித்து சற்று நாம் தியானிப்போமா? ஆமென். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். பாருங்க, மீகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் எங்கே நிறைவேறுகிறது? இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அவர் எங்கே பிறப்பார் என்று சொல்லப்பட்டதோ அதே போல யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமிலே மேசியா பிறந்தார். ஆமென். இந்த வேத வாக்கியம் இந்த தினத்தில் நிறைவேறிற்று. ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், அடுத்தது நீங்கள் கவனிப்பீர்கள், ஆனால் ஒவ்வொன்றையும் கவனிக்கலாம். அடுத்து
15ஆம் வசனம். ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. சரி பாருங்க, இதை அப்படியே வைத்துக்கிடுவோம். தீர்க்கதரிசி செய்தி போகும். அவர் அங்கே என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். கவனிக்க வேண்டாம். அவர்கள் குருடரானார்கள், மனித விளக்கத்தை நம்பி குருடனானார்கள். இதுதான் அவர்கள் குருடானதற்கு காரணம். அந்நாட்களிலே விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் மனித விளக்கத்தை நம்பி மோசம் போனார்கள். ஆமே, மனித விளக்கம். நான் கத்தோலிக்க திருச்சபை விசுவாசிக்கிறேன். நான் புனித அதனாசியஸின் திருத்துவத்தை விசுவாசிக்கிறேன். ஆமேன். நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியிலே மூழ்கி பெறக்கூடிய ஞானஸ்நானத்தை விசுவாசிக்கிறேன். ஆனால் மணவாட்டியோ, நான் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையை விசுவாசிக்கிறேன். சாமணத்தை விசுவாசிக்கிறோம், மணவாட்டி கிடையாது. அல்லேலூயா. மணவாட்டி தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையை விசுவாசிக்கிறோம். ஆமேன். ஆகையால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை நம்பி மோசம் போனார்கள். ஆகவே இயேசு அவருடைய அந்தஸ்திலும் அல்லது சமுதாயத்திலும் இல்லாமல் தள்ளி வைக்கப்பட்டார். பார்த்தீங்களா? அவரை ஸ்தாபனம் வெளியே தள்ளிட்டு, இயேசுவை எவனாகிலும் ஏற்றுக்கொண்டால் அவனை ஜெப ஆலயத்தை விட்டு என்ன செய்யணும்? புறம்பாக்கப்படணும். எங்க இருக்குது வசனம்? எத்தனாவது? யோவான் 9ஆம் அதிகாரமா வாசிக்கலாம். சீக்கிரமா. அவர் யூதர்களுக்கு பயந்ததினால் அவனுடைய தாய் தகப்பனார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெபாலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கம் ஒரு ஸ்தாபனத்துக்காரனுக்கும் பிடிக்கல. அவ்வளவு பேரும் என்மை இயேசுவை எங்க கூடக்கூடாது, ஆலயத்துக்குள்ள விட்டுறக்கூடாது. அவர் ஒரு அந்தி கிறிஸ்து. அல்லேலூயா. யாராகிலும் இயேசு உங்கள் வீட்டில் ஏற்றுக்கிட்டீங்க, உங்களை நம்ம ஸ்தாபனத்தை விட்டு விலக்கிடுவோம். உங்களுக்கு வீட்டில் இனிமேல் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். இனிமேல் செத்து போனால் அடக்கம் பண்ணதுக்கு நாங்கள் கல்லறை தரமாட்டோம். ஆமேன். அல்லேலூயா. என்ன மோசை என்ன கல்லறையில் வச்சு அடக்கம் பண்ணாங்க, தேவனே அவனை அடக்கம் பண்ணினா இருக்கு. செத்து போன பிறகு யார் அடக்கம் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, என்ன வெடி போடுறாங்கன்னு நான் பார்த்துக்கிட்டா இருக்கோம். பிணம் வாயிருந்தையும் என்ன வெடி போடுறாங்க. சே, எனக்கு பெட்டி குறைஞ்ச விலையில் பெட்டி பண்ணியிருக்கான், கூடுன பெட்டி பண்ணாமல் விட்டுருக்கான். கண்ணை திறந்திருந்து பார்ப்பீங்களா? அவன் சூடுதானா, எரிக்கானா, புதைக்கானா, இந்த 2 அடியில் புதைக்கானா, 6 அடியில் புதைக்கானா, எவனுக்கு ஏன் தெரிய போகுது? கல்லறைக்குன்னு ஸ்தாபனத்தை சார்ந்துக்கிட்டு இருக்காங்களா ஐயா. அதுலேயும் ரிசர்வேஷன், சில பேர் ரிசர்வேஷன் பண்ணி வைக்காங்க. அல்லேலூயா. சிரிக்க தான் தோணுது. கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை எவனாவது அறிக்கை பண்ணினால், ஏற்றுக்கொண்டால் அவனை என்ன செய்யணுங்க? ஜெப ஆலயத்தை விட்டு புறம்பாக்கி விட வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? ஸ்தாபனத்தை விட்டு துரத்தப்பட்டார். அல்லேலூயா. ஏதோ அன்னைக்கு தேவாலயத்தில் கொஞ்சம் வசனத்தை வாசிட்டு போட்டுன்னு விட்டான், இவன் போகிற போக்கு சரியில்லை, சர்ச்சுக்குள்ள விடாத நன்மை. ஆமேன். அவனை ஏற்றுக்கொள்ளுகிறவளையும் உள்ள விடாதீங்க, சீட்டை கழிச்சு அனுப்பு. இன்னும் அவனுக்கு கல்லறைக்கு எதுக்குமோ இடம் கிடையாது. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இயேசு சொன்னார், பச்சை மரத்துக்கு என்ன பாடு என்றால் பட்ட மரத்துக்கு என்ன பாடு. இயேசுக்கு இவ்வளோ பாடு என்றால் நமக்கு அதை விட பாடு இந்த உலகத்தில் இருக்கணும். ஆனால் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்யலாம். இந்த பச்சை மரத்துக்கு இத்தனை பாடென்றால் இந்த பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகளோ, அந்த பச்சை மரத்துக்கு இத்தனை பாடென்றால் இந்த பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகளோ. அல்லேலூயா. எல்லாம் ஒரு காலத்தில் பாடுவேன், அருமையான பாடல், எல்லாம் மறந்து போச்சு, திரும்ப ரிப்பீட் பண்ணணும். ஆமேன். சரி, நம்ம செய்தி போம். கவனிங்க, இயேசுவை பரம்பா தள்ளியாச்சுங்க. யாரும் செய்யக்கூடாது. திம்மராஜபுரம் ஸ்டீவன் கூட யாரும் சேராதீங்க.
எங்கள் ஸ்தாபனத்துக்குள்ளே அவனுக்கு இடம் கிடையாது. அவன் செத்தாலும் கல்லறை கிடையாது. ஆமென். ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. பாருங்கள், இதுதான் அவர்கள் குருடரான காரணம். எல்லாம் அந்த ஸ்தாபன போதகத்தை நம்பி என்னாயிட்டாங்க, ஆவிக்குரிய குருடரானார்கள். அந்நாட்களிலே விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்டவர் மனித விளக்கத்தை நம்பி மோசம் பண்ணார்கள். ஆகவே இயேசு பாருங்கள், இப்போ அவர்களில் ஒருவராக எண்ணப்படவில்லை. ஏனென்றால் அவர் வித்தியாசமானவராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவின் தன்மையும் தோற்றமும் பிரசித்தி பெற்று நிகரற்றி இருந்தோம். ஆமென். அவர் தம்மை தேவகுமாரன் என்று காட்டியும் வேத வாக்கியம் அவரை சரியானபடி வெளிப்படுத்தியும் அவரை குறித்து எழுதப்பட்டது. அவர்கள் முன் நிறைவேறியும் அவர்களால் அவரை கண்டுகொள்ள முடியவில்லை. ஆமென். ஒரு கிறிஸ்தவன் அறிய வேண்டியதை அவர் தன் வாழ்வில் எடுத்துக்காட்டுகிறதை பார்த்து தான் அவன் கிறிஸ்தவன் என்று அறியப்படுகிறான். அல்லேலூயா. அவர் அங்கே நின்று உங்கள் கண்கள் காண இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. இந்த வேத வாக்கியம் நிறைவேறிற்றுன்னு சொன்ன பிறகு கொஞ்சம் உணர்வு வராதா? ஆமென். என்னை பின்பற்றி வா என்ற செய்தியை கேட்ட பிற்பாடு கூட உணர்வு வராதா? உணர்வு இல்லாத இந்த ஜனங்களுடைய இருதயம் என்ன செய்தது? இருளடைந்தது என்று எழுதியிருக்கிறதே. ஒரு உணர்வு வரணும். பிரசங்கிக்கிற எனக்கே பயமாக இருக்கு. அப்பா எங்கள் கைவிட்டுறாதேமையா. ஆமே, இப்படி ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு நான் என்னை சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு பவுல் சொல்கிறாரு. மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் ஆகாதவனாக போயிடக்கூடாது ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் பாவிகள் ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னிங்கப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று நான் தேவ சமூகத்தில் இந்த செய்தியை பிரசங்கித்த பிறகு நான் மன்றாடிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் உணர்வே இல்லாமல் இருக்கிறீர்களா தேவ பிள்ளைகளை? ஆமென். உணர்வு இல்லைன்னா அவருடைய இருதயம் என்னாயும் இருள் அடைஞ்சு போகும். கவனமாக இருக்க வேண்டும். கவனிங்க. சோத்ரம். அவர் அங்கே நின்று உங்கள் கண்கள் காண இந்த வேத வாக்கியம் நிறைவேறிற்று என்று சொன்னது எப்படி இருந்திருக்கும்? எப்பேற்பட்ட தோற்றமாக இருந்திருக்கும்? அவர் அவ்வளவு வெளிப்படையாக இருந்தும் கூட அந்த ஜனங்கள் அவரை தவறாக எண்ணினார்கள். அக்கால பாதிரியார்களின் போக்கில் நின்று அவர்கள் கொடுத்த வேத விளக்கத்தை கண்டு நடந்ததே காரணம். சரித்திரம் எப்போதும் கூறினதையே திரும்ப கூறுகிறது. வேத வாக்கியங்கள் அவரை பற்றிய சத்தியங்களை ஒன்றாக தொகுத்து அவரை சுட்டி காட்டுகின்றன. மோசே முதலான சகல தீர்க்கதரிசிகளும் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டும் போது அவர்கள் குருடராக இருந்தார்கள். எப்படி? முதலாம் வருகையின் போது அப்படி நடந்தது என்றால் இரண்டாம் வருகையின் போது அப்படித்தான் இருக்கும். வார்த்தையானது, செய்தியானது அவர் தலைகளுக்கு மேலாக போய்கொண்டிருக்கும். அவர்கள் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி இதுதான் 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 என்று அதை பிடித்துக் கொள்வார்கள், இந்த ஸ்தாபனத்தாரை போல. ஆனால் செய்தி யாருக்கு போக வேண்டுமோ அவர்களுக்கு போய் சேரும். கந்தாக என்பவருடைய மந்திரி வனாந்தரத்தின் வழியாக போனான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆமென். ஆவியானவர் சொன்னார், ஆமென், பிலிப்பு நீ அவனுக்கு போய் அவனை வழி நடத்து என்றார். ஆவியானவர் கொண்டு சென்றார். நீ வாசிக்கிறது கருத்து உமக்கு தெரியுமா? ஒருவன் சொல்லித்தரவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? இயேசுவின் நாமத்தை குறித்து, ரட்சிப்பை குறித்து, ஞானஸ்தானத்தை குறித்து பிலிப்பு பிரசங்கிக்கிறான். ஓ இதோ தண்ணீர் இருக்கிறதே, ஞானஸ்தானம் பெற தடை என்ன? நீர் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தால் எந்த தடையும் இல்லை. ஓ நான் முழு மனதோடு விசுவாசிக்கிறேன். இருவரும் தண்ணீருக்குள்ளே இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போயிட்டார். என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, கந்தேக என்பவருடைய மந்திரிக்கு சத்தியத்தை கொண்டு சொல்வதற்கு பிலிப்பை பயன்படுத்துறது போல இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உங்களுடைய முன்குறிக்கப்பட்ட வெத்து எங்கிருந்தாலும் ஆண்டவரே என்னை அங்கு கொண்டு செல்லும். அந்த முன்குறிக்கப்பட்ட வித்தின் இடத்துல என்ன வழி நடத்தும். அதுதான் என்னுடைய ஜெபம். இப்போ ஜெபம் மாறுகிறது. இப்போ முன்னால மாதிரி இல்லை. பெரிய கூட்டம், அற்புதங்கள், அடையாளம், பெரிய கூட்டத்தை கொண்டு வரணுங்கிற எண்ணமெல்லாம் இப்போ போச்சுது. அது ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. முன்குறிக்கப்பட்டு வத்து எங்கே இருக்காங்க? அந்த கந்தகையனுடைய மந்திரி எங்கே இருக்கிற ஆண்டவரே? அல்லேலூயா. ஆவியானவர் பிலிப்பை கொண்டு சென்றீர் அல்லவா, அதை கொண்டு வர. அது மட்டும் இல்லை என்னுடைய ஜெபம். இயேசு சொன்னார், இந்த தொழுவத்தில் அல்லாமல்
வேறு தொழுவத்திலும் என் ஆடுகள் உண்டு, அவைகளையும் நான் என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வர வேண்டும் சொன்னார். ஆண்டவரே, நீங்க கொண்டு வாங்க. உம்முடைய ஆளுகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம இருக்கிறார்கள், அந்த ஆடுகளை கொண்டு வாருங்க. நான் கொண்டு வருவேன் என்று சொன்னீரே, நீர் கொண்டு வாரும். அதுதான் நம்முடைய ஜெபம். நம்ம ஒரு காலத்தில் செய்த ஊழியத்தை இப்போ செய்ய முடியாது. அந்த ஊழியமே மாறி போய் கொண்டிருக்கிறது, நம்ம ஜெபமே மாறி போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்கள் பிரியமானவர்களே. ஆகையால் இயேசு அது வேதாகமத்தில் கூறியிருக்கிறபடி எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று என்ன வார்த்தை இருவரை குறிக்கிறது பாருங்கள். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன், அதை தான் இப்பொழுது வாசித்தோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். ஆமென். எதால் நடந்தது? என்று தீர்க்கதரிசியின் மூலமாய், ஆமென், கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆகையால் இந்த வேத வாக்கியம் இன்றைய தினத்தில் நிறைவேறிற்று. பார்த்தீங்களா, என்ன அருமையாக வசனத்தை நிறைவேறிட்டு வர்றார் கர்த்தர். அல்லேலூயா. எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். இது வார்த்தை இருவரை குறிக்கிறது. ஒன்று யாக்கோபாகிய இஸ்ரவேல். இஸ்ரவேல் யாரு? தேவனுடைய குமாரன். யாக்கோபு யாரு? தேவனுடைய குமாரன். எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் என்றால் அது இஸ்ரவேல். அதே நேரத்தில் கிறிஸ்துவாகிய இயேசுவையும் குறிக்கிறது. ரெண்டு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவும் அவர் சிறு குழந்தையாக பிறந்த காலத்தில் ஏரோதினால் தேடப்பட்ட பொழுது அவர் எங்கு போகப்பட்டார்? கொண்டு போகப்பட்டார், எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். சில காலம் எகிப்தில் இருந்து பின்பு தூதன் தோன்றி யோசேப்பினிடத்தில் பேசுகிறான். இதோ குழந்தையை சாகடிக்கிறவன் அவன் செத்து போனான், இப்பொழுது நீ திரும்பி போ என்று சொன்னார். ஆமென். ஆகையால் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்பது யாக்கோபாகிய இஸ்ரவேலுக்கும் பொருந்தும், இயேசு கிறிஸ்துவுக்கும் பொருந்தும். இது வேத வசனத்தின் நிறைவேறுதல். இந்த வேத வாக்கியம் என்ற தினத்தில் நிறைவேறிவிட்டது. அதை குறித்து அநேக வேத வசனங்கள் இருக்கு. மத்தேயு 2:15, ஓசியா 11:1, யாத்திராகமம் 4:22, ஏசாயா 41:8, ஏசாயா 42:1-4, ஏசாயா 52:13-14. இந்த வசனங்களை அப்படியே நீங்கள் குறிச்சிக்கிட்டு வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இது அத்தனை யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி அநேக தீர்க்க தரிசனங்களை இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். ஒரே வேத வாக்கியம் இருவருக்கும் உண்டானது. இயேசு அவருடைய மேன்மையான குமாரனாய் இருந்தார், யாக்கோபு அவருடைய குமாரனாய் இருந்தான். இதை ஸ்கோஃபீல்டு குறிப்பும் மற்ற குறிப்புகளும் விளக்குகின்றன. இந்த வசனம் 2 பதில்களை கொடுக்கின்றது. வெளியே அழைக்கப்பட்ட யாக்கோபுக்கும் வெளியே அழைக்கப்பட்ட இயேசுக்கும் பொருந்துகிறது. ஆமென். வெளியே அழைக்கப்பட்ட எகிப்தை விட்டு வெளியே அழைக்கப்பட்ட யாக்கோபுக்கும் பொருந்துகிறது, வெளியே அழைக்கப்பட்ட இயேசுக்கும் பொருந்துகிறது. ஓ தேவ பிள்ளைகளே, நீங்கள் வெளியே அழைக்கப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கிறீர்கள். வெளிப்படுத்தல் 18:4 சொல்கிறது, என் ஜனங்களே, அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு என்ன செய்யுங்க? வெளியே வாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த பிற்பாடு தேவன் அவை இஸ்ரவேல் சபையார் என்று அழைத்தார். நாம் ஸ்தாபனங்களை விட்டு, உலகத்தை விட்டு, பாரம்பரியங்களை விட்டு, பாவத்தை விட்டு வெளியே கொண்டு வரப்படுகிற போது நாம் சபை அல்ல, மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறோம். ஆமென். வெளியே வராத வரைக்கும் நம்ம மணவாட்டி அல்ல. நமக்கு ஸ்தாபனத்துக்கு சம்மந்தமே இருக்கக்கூடாது. கல்லறைக்கு கூட நீ அங்கே பணம் கட்டக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, இன்னைக்கும் அது அப்படித்தான் கூறுகின்றது. நாம் இத்தகைய கலக்கத்தில் இருப்பதின் காரணம் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தை மனிதரால் பலவிதமாக விளக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு அதுதான் நடக்கு. தீர்க்கதரிசியுடைய செய்தியே மனிதர்களால் அநேக விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. அன்றைக்கு அதுதான் நடந்தது. ஆமென். தேவ சத்தியத்தை ஜனங்கள் விளங்கிக் கொள்வதில்லை.
தம்முடைய வார்த்தையை விளக்க தேவனுக்கு யாரும் அவசியப்படுவதில்லை. தேவனே தமது வார்த்தையின் வியாக்கியானியாக இருக்கிறார். தேவனே தமது வார்த்தையின் வியாக்கியானி. மனுஷன் தேவையில்லை அவருக்கு. அவருடைய வார்த்தையை அவரை விளக்கி கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆதியிலே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அதற்கு விளக்கம் ஒன்றும் அவசியம் இல்லை. அவர் ஒரு கன்னிகை கர்ப்பதியாவாள் என்றால் அவள் கர்ப்பதியானார், அதற்கும் விளக்கம் அவசியம் இல்லை. தேவன் தமது வார்த்தைகளை நிறைவேற்றி நிரூபிக்கும் போது அது அவர் கொடுத்த விளக்கமாகிறது. அது அவருடைய விளக்கம். வார்த்தை நிறைவேறும் போது அது தானே விளக்கமாகிறது. தேவனுடைய விளக்கம் அவர் கூறின வார்த்தை நிறைவேறுவதில் உள்ளது. இப்படித்தான் உங்களுக்கு விளக்கங்களை அவர் கூறுகின்றார். ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, உதாரணமாக வெளிச்சம் இல்லாமல் இருந்தபோது அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. அது எவராலும் விளக்கப்படுவதும் இல்லை. ஆனால் மனிதன் தரும் விளக்கம் அவருடைய வார்த்தையுடன் கலக்கப்பட்டிருந்தது. எப்படி ஆதாம் ஏவாளுடைய காலத்தில் சாத்தான் தேவனுடைய வார்த்தையோடு கலந்து கொடுத்தானோ அதே போல தான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையோடு கூட என்ன செய்கிறது? சாத்தான் மனித விளக்கத்தை கலந்து கொடுக்கிறான். நீங்கள் அதை நம்பினால் நீங்கள் வழி தப்பி போகிறீர்கள். அது இப்படித்தான் எல்லா காலங்களிலும் இருந்து வருகிறது. சிந்தித்து பாருங்கள். மேசியா அவர்கள் முன் என்று தம்மை வெளிப்படுத்தினது எத்தனை வல்லமையாக இருந்திருக்கும். அவரை அவர்கள் ஏன் கண்டுகொள்ளவில்லை? அவரை அவர்களுடைய வழிகாட்டிகள் விளங்கி கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் விளங்கி கொள்ளாத காரணம் பாருங்க, அவரை குறித்து எழுதப்பட்ட வேத வாக்கியத்தை நம்பாமற் போனதே இக்காரணத்தினால் தான் அவர்கள் அவரை அவமதித்து, இவன் முதலாவது முறை தவறி பிறந்தவன். பாருங்க, செய்தியை ஏற்றுக்கொள்ளலைன்னா என்ன சொல்ல தெரியும்? செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியலன்னா ஸ்டீபன் ஒரு அந்தி கிறிஸ்து, பிரணாம ஒரு கள்ள தீர்க்கதரிசி. உனக்கு செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியல, அதனால நீ எதையாவது சொல்வ. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியல, அவருடைய செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியல, இவன் பேசபோல், இவன் பிசாசுக்கு தலைவன். பாருங்க, அவங்களால புரிந்து கொள்ள முடியலன்னா அந்தி கிறிஸ்துன்னு பட்டம் சூட்டிடுவாங்க. அதுதான் அன்றைக்கு நடக்கு, இன்றைக்கு நடக்கு, என்றைக்கே தான் நடக்கும். அல்லேலூயா. கவனி, அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையப்படாதீங்க. என்னுடைய பாஸ்டர் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்குற பாஸ்டர் மும்பையில் அவருடைய சபையில் உதவி ஊழியக்காரனாக இருந்தேன். ஆனால் இந்த கடைசி கால சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வந்த உடனே அவர் என்ன பண்ணிட்டார்? சபையிலே சொல்லிட்டார், ஸ்டீபன் சாத்தானா போயிட்டான் அப்படின்னாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? ஏன் கோவம் வரல? சாத்தான்னு என்ன சொன்னார, கோவம் வரணுமா வராதா? என்ன எப்படி சாத்தான்னு சொல்லலாம்? நமக்குள்ள என்ன ஆவி இருக்குங்க? பரிசுத்த ஆவி இருக்கு. என்னை சாத்தான்னு சொல்றதுக்கு முழு உரிமை அவருக்கு இருக்கு. நான் சொல்லுவேன், என்ன சாத்தான்னு திட்டுறதுக்கு என்ன இருக்கு? முழு உரிமை அவருக்கு இருக்கு. காரணம் என்னவென்றால் அவர் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். மாம்ச பிரகாரமான தகப்பன் பிள்ளைகளை திட்டுறதுக்கு உரிமை இருந்தால் அதை விட மேலானவர் ஆவிக்குரிய தகப்பன். அவர் எனக்கு எனக்கும் அவருக்கும் ஒரே வயது, ஒரே குவாலிஃபிகேஷன், எல்லாம் ஒன்று தான், ஒரே வயசு தான். ஆனால் பாருங்க, அவர் இன்று உயிரோடு இல்லை. அவர் கிட்டத்தட்ட 8-9 வருடங்கள் ஆகிவிட்டு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார். மும்பையில் எங்கே போனாலும் என்னுடைய காரில் தான் நாங்கள் போவோம் ஊழியத்துக்கு. அவர் கடைக்கு ஆளை விட்டுருவார், பாஸ்டர் இப்போ வருவார், ரெடியாக இருக்கணுமான்வார். வருவார், வந்த உடனே காரை தொடப்பான்னே தொடச்சிருவான். ஆமேன். காரை கழுவுறதுக்குன்னே ஒரு ஆள் போட்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கி சர்ச்சை தூக்குறதுக்கு ஆள் போடலை, நான் தான் தூக்கணும். அன்றைக்கு போட்டிருந்தேன், ஏன்னா எனக்கு வசதி இருந்தது, வருமானம் இருந்தது. அதனால் ஒரு மாதத்துக்கு காரை கழுவுறதுக்கு இவ்வளோன்னு கூலி கொடுத்துருவேன். கார் கடம்னால் நிற்கும், அவங்க அழகாக கழுவி விட்ருவான், அதுக்கு நான் சம்பளம் கொடுத்துருவேன். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி சர்ச்சை பெருக்கிறதுக்கு சம்பளம் கொடுத்து பெருக்கிறதுக்கு நம்ம மனசு இல்லை. ஏன்னா இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு காணிக்கையும் ஒவ்வொரு ரூபாயும் அது கர்த்தருக்காக தேவ பிள்ளைகள் கொடுக்கறது. அதை விரயமாக்க நான் விரும்பலை. அதுக்கு எனக்கு பலன் இருக்க வரைக்கும் நான் அதை செய்ய விரும்புகிறேன். அன்றைக்கு அப்படி இல்லை, அன்றைக்கு என்னுடைய நிலைமை அப்படி இல்லை. நான் ஒரு முதலாளி. ஆமேன். இன்றைக்கு இயேசுவுக்கு நான் ஒரு தொழிலாளி. ஆமேன். அல்லேலூயா. அதில் அன்றைக்கு இருந்த நிலைமை வேறு, இன்றைக்கு இருந்த நிலைமை வேறு. இன்றைக்கி எவ்வளோதான் பணம் வந்தாலும் சரி அதை விரயமாக்கக்கூடாதப்பா. அது கர்த்தருடைய பணம். தேவனுடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு உழைத்து கர்த்தருக்காக கொடுத்தது. என் இஷ்டப்படி செய்கிறதுக்கு நான் ஒன்றும் அதுக்கு முதலாளி அல்ல. என் முதலாளி இயேசு தான்.
எது வேண்டுமானாலும் அவரிடத்தில் நான் கேட்கிறேன். அவர் என் தேவைகளை சந்திக்கிறார். பாருங்கள், என்னுடைய வாழ்க்கை முறையே மாறி வருகிறது. நமக்கும் மாறணும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவருக்கும் மாறணும். நீங்கள் வருமானத்தை ஈட்டி கொண்டு வருகிறீங்க, உங்கள் பணம்னு சொல்லாதீங்க. அதுக்கு ஒரு வசனம் இருக்குது. அதுக்கே ஒரு வசனம் இருக்குது. அதை நான் எடுக்க நேரம் இல்லை. கவனிங்க பிரியமானவர்களே, ஏதோ சொல்ல வந்தேன்னு நினைக்கிறேன், விட்டுட்டேன். அப்போ என் ஸ்டீபன் சாத்தானா போயிட்டான்னு எனக்கு ஏன் கோவம் வரல? அதற்கு பதிலாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும்னு சொன்னேன். ஆண்டவரே, அவருடைய மனக்கண்களை திறந்து கொடுக்க மாட்டீரா? என் ஜெபம் அதுவாக தான் இருந்தது. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நமக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கிறார். பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் இருந்தால் நமக்கு அது வரவே வராது. அல்லேலூயா. ஒரு நேரம் ஒரு சிறு தவறு செய்தாலும் ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். நீ அப்படி பேசியிருக்கக்கூடாது. அல்லேலூயா. உடனே தேவ சமூகத்தில் மண்டிட்டு கதறி அழுவோம், ஆண்டவரே நம்ம மன்னிங்க. இதுதான் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம். பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இருந்தால் அது பாவத்தை குறித்தோ நீதி குறித்தோ நியாய தீர்ப்பு குறித்து என்ன கண்டித்து உணர்த்துவார். உலகத்தானுக்கு உணர்வு வராது, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். நீ தவறு செய்து விட்டாய், நீ பிறரை குற்றப்படுத்தி விட்டாய், நீ பிறர் மீது அனாவசியமாக கோபப்பட்டு விட்டாய், நீ கடினமான வார்த்தையை பயன்படுத்தி விட்டாய். ஆவியானவர் சொல்வாரே, உங்களோடு பேசுகிறாரா? நிச்சயமாக. நான் மறுநிமிடம், ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் குறைகளை மன்னியப்பா, நாங்கள் மாம்சம் தானே ஆண்டவரே என்று அவர் சமூகத்தில் கதறுகிறோம். கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. கவனிகள் நாம் முடித்து விடுவோம், நமக்கு நேரமாகிவிட்டது நினைக்கிறேன். ஆகையால் இவன் முதலாவது முறை தவறி பிறந்தவன் என்றார்கள். இந்த மனிதன் விளக்கத்தை பாருங்கள். நான் சொன்ன என் ஸ்டீபன் பாஸ்டர் சாத்தானா போயிட்டு நான் கோவப்படாத காரணம், இன்றைக்கு நான் விசுவாசத்தில் 33 ஆண்டுகளாக நான் ஊழியம் செய்கிறேன் என்றால் இந்த கடைசி கால ஊழியக்காரர்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கல. அந்த பெந்தகோஸ்தே பாஸ்டருடைய விசுவாச ஊழியம் எப்படி இருந்தது, அங்குதான் நான் விசுவாச ஊழியத்தை கற்றுக்கொண்டேன். அதனால தான் முழு நேர ஊழியத்திற்காக என்னை அர்ப்பணித்து என்னை வழிநடத்துவதற்கு காரணமே என்னுடைய பாஸ்டர் தான், பெந்தகோஸ்தே பாஸ்டர் தான். வர ஒரு சாத்தான்னு சொன்னா, நாய பேயன்னு சொன்னா எனக்கு எப்படி கோவம் வரும்? ஓ, நீங்கள் அதை உணர்ந்து கொள்வீர்களா? இந்த அடியேன் உங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு தகப்பனை போல. உங்களால் கோபப்பட முடியுமா? எல்லாம் என்னுடைய நன்மைக்குத்தானே சொல்கிறார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. பாருங்கள், இயேசுவை முதலாவது முறை தவறி பிறந்தவன் என்றார். இந்த மனித விளக்கத்தை நான் நம்ப மாட்டோம். எத்தனை ஆண்டுகள் பிறண்டாலும் பாருங்கள், இயேசுவை முறை தவறி பிறந்தவன் என்று சொன்னாலும் அந்த உண்மை விசுவாசிகள் நாங்கள் இந்த மனித விளக்கத்தை என்ன செய்ய மாட்டோம், நம்ப மாட்டோம். எத்தனை ஆண்டுகள் பிறண்டாலும் நாம் இத்தகைய விளக்கத்தை நம்பவே மாட்டோம். நம்மை கொல்லும் உபத்திரவம் வந்தாலும் அவர் கன்னிகைக்கு பிறந்தார் என்பதை மறுதலிக்க மாட்டோம். மனித விளக்கத்தை நாங்கள் நம்ப மாட்டோம். பார்த்தீங்களா, அவர் கன்னிகையின் மூலமாகத்தான் பிறந்தார், முறை தவறி பிறந்தவர் என்று நீங்கள் எந்த விளக்கம் சொன்னாலும் சரி, நாங்கள் அதை நம்ப மாட்டோம். ஓ, அதுதான் நீங்களும் நானும். அவர் திருத்துவ தேவன் என்பதை நாங்கள் நம்ப மாட்டோம். பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை புரண்டாலோ, எத்தகைய இன்னல்கள் வந்தாலோ, எத்தனை நமக்கு பிரச்சனைகள் வந்தாலோ அவரை நாங்கள் மறுதலிக்க மாட்டோம். ஆமென். தேவனுக்காக அந்தந்த காலத்தில் ஒரு கூட்டம் இருந்தது. இன்றைக்கு இந்த சிறு கூட்டம் மணவாட்டி இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், அவர் கன்னிகைக்கு பிறந்தார் என்பதை மறுதலிக்க மாட்டோம். எதுவும் நிறைவேறும். மிருகத்தின் முத்திரை மனிதர் மேல் அடிக்கப்படும் காலத்தில் அந்த நாள் தூரம் இல்லை. பாருங்கள், மிருகத்தின் முத்திரையானது. இதுபோல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அனுமதிக்க மாட்டார்கள். இந்நாட்களிலே யெகோவா செய்யும் கிரியைகளுக்கு சாட்சியாக பலர் உயிரையும் இழந்து இரத்த சாட்சி ஆவார்கள். இப்பொழுது கொடுக்கப்படும் வெளிப்பாட்டை பெற மனிதர் உயிரை கொடுத்தும் பெற மாட்டார்கள். அல்லேலூயா. போதும், இதோடு நான் ஃபஸ்ட்டு பாகத்தை முடித்து விடுகிறேன். வேறு வேறு அடையாளம் அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போயிடும். இவ்வளோ முடிச்சிடுவோம். அல்லேலூயா. அருமையானவர்களே, அநேக வேத வசனங்களை எல்லாம் மேசியாவை குறித்து இருந்தது. அவர்களால் கண்டுகொள்ள முடியல. அவருடைய முதலாம் வருகையில் அவர் எப்படி வர வேண்டும் என்று தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டதோ அப்படியே வந்தார். மோசே முதலான சகல தீர்க்கதரிசிகளும் அவரை குறித்து சொன்னார். அவர் நேரடியாக வந்து தாம் சொன்ன அதே வார்த்தை, தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையை அவரே தேவாலயத்தில் நின்று வாசித்து இந்த வேத வாக்கியம் இன்ற தினம் நிறைவேறிற்று என்று சொன்னார். அல்லேலூயா. இவ்வளவு நிறுவனங்களை செய்தும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை.
நீ பிசாசுக்கு தலைவன், நீ முறை தவறி பிறந்தவன், நாங்கள் வேசித்தனத்தால் பிறந்தவர்கள் அல்ல என்று குற்றச்சாட்டினார்கள். இயேசு, நான் செய்கிற கிரியைகளை பிசாசின் கிரியைகள் அல்லவே, ஆனாலும் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவிகொடுக்கிறது, அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகளும் என்னை அறிந்திருக்கின்றன, ஒரு காலம் அது அந்நியனுக்கு பின் செல்வதில்லை. ஒரு கூட்டம் ஆடுகளை இயேசு வைத்திருந்தார். அது ஒரு நாளும் ஸ்தாபனத்துக்கு தலைவணங்காது, தவறான வஞ்சக போதகத்துக்கு அது தலைவணங்காது. உண்மையான ஆடு வார்த்தைக்கு மாத்திரமே தலைவணங்கும், வார்த்தைக்கு மாத்திரமே கீழ்ப்படியும், வார்த்தையை மாத்திரமே நேசிக்கும். அதுதான் அவருடைய உண்மையான ஆடுகள். நீங்கள் அந்த ஆடுகளாக இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் எழுந்து நிற்போம். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையிலே அநேக வேத வாக்கியங்களை எடுத்து நாம் பிரசங்கிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். நன்றி அப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். அவருடைய நாமத்துக்கு மகிமையாக ஆண்டவரே, இந்த ஆராதனையை எல்லாம் தேவன் கிருபையாக நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் ஜீசஸ். நாம் அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அவருடைய ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, இன்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்பின் கரம், அந்த காயப்பட்ட கரம் நம்மை நோக்கி நீட்டி இருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உன் தேவன், என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை நடத்துவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்திலே நம்மை முற்றிலுமாக தாழ்த்துவோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீ தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. உறங்கும் இல்லம் உண்ணும் உணவு உடைகள் செல்வம், வாழும் பூமி உறங்கும் இல்லம் உண்ணும் உணவு உடைகள் செல்வம், கர்த்தாவே நீ தந்தது, காருண்யத்தால் வந்தது, கர்த்தாவே நீ தந்தது, காருண்யத்தால் வந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீ தந்தது, என் வாழ்விலே என் இயேசுவே, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது,
எல்லாமே நீ தந்தது. என்று உணர்வுள்ள இதயம் உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளார்ந்த இல்லம். உம்மை என்று உணர்வுள்ள இதயம் உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளார்ந்த இல்லம். உன்னதரே நீர் தந்தது அன்பால் தான் வந்தது. உன்னதரே நீ தந்தது அன்பால் தான் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. எல்லாமே நீ தந்தது. எல்லாமே நீ தந்தது. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாகிறார். இயேசு நம்மை போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். விண்ணை துறந்து மண்ணில் வந்து தம்மை கொடுத்து என்னை மீட்டு. விண்ணை துறந்து மண்ணில் வந்து தம்மை கொடுத்து என்னை மீட்டு. ரட்சிப்பு நீ தந்தது ரட்சண்யத்தால் வந்தது. ரட்சிப்பு நீர் தந்தது ரட்சண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீ தந்தது. எல்லாமே நீ தந்தது. எல்லாமே நீ தந்தது. எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. 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 ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நன்றி ஆண்டவராக இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உம்மை துதிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, எங்களுக்கு ரட்சிப்பை தந்தவர் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு சுகத்தை தந்தவர் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு பலத்தை தந்தவர் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஆவிக்குரிய வெளிப்பாட்டை தந்தவர் நீர் ஆண்டவர். எங்களுடைய கண்களை திறந்தவர் நீர் ஆண்டவரே. எங்கள் மனக்கண்களை திறந்தவர் நீர் ஆண்டவரே. இந்த மகத்தான வெளிச்சத்தை தந்தவர் நீர் ஆண்டவரே. ஓ, எங்களுடைய பலத்தினால் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல ஆண்டவரே, நாங்கள் விரும்புகிறதுனால அல்ல ஆண்டவரே, நாங்கள் ஓடுகிறதுனால அல்ல ஆண்டவரே, என் தேவனாலே எல்லாம் என் ஆண்டவர் இயேசுவினாலே எல்லாம் ஆகும். நீர் தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எங்கள் வாழ்க்கையில் நீர் சகலத்தையும் செய்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
இந்த அருமையான நாளிலே தேவனை இந்த ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆராதனையில் பாடின பாடல்கள், ஜெபங்கள், தேவ செய்தி, சாட்சி பகுதி, சிறு பிள்ளைகள் வசன பகுதி எல்லாவற்றையும் கிருபையாக எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீரே. நன்றியப்பா. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக தேவனாம் மகிமைக்கென்று கர்த்தாவே இந்த செய்தியை யூடியூப் மூலமாக முகநூல் வழியாக கேட்கப் போகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையும் அவருடைய இரண்டாம் வருகையும் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாங்கள் பிரசங்கிக்க கர்த்தாவே நீர் சொல்ல, நீர் பிரசங்கிக்க நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே இந்த செய்தி எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்தார். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து நாங்கள் தெளிவாக பரிசுத்த ஆவியானவரை எங்களுடைய நாவுகளை பிடித்து கொண்டு நீர் பேசுங்க. மனித ஞானமோ மனித கல்வியோ விஞ்ஞானமோ எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. ஆண்டவரே எங்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியாக உடைய கருத்தில் அடுத்த வாரம் இந்த செய்தியை மீண்டும் தொடரும் பொழுது கர்த்தர் பொறுப்படுத்து அந்த ஆராதனையும் தேவ செய்தியும் ஆசீர்வாதம் முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அநேக விசுவாசிகள் ஆராதனைகளை விட்டு விடுகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயங்களை கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் ஆராதனை விட்டுவிடாதபடிக்கு தேவனை உறுதியாக பற்றுக்கொள்ள கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நம்முடைய கரங்களில் தாழ்த்தி ஒப்புடுகிறோம். சகல துதி கன மகிமை ஆவற்றை உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. திரும்பாம சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் தெய்வ ஆசீர்வாதங்கள் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.